சிக்கன் கிரேவி டேஸ்ட்டாகவும் இருக்கணும், சிம்பிளாகவும் இருக்கணும். பண்ணலாமா? கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கட் பண்ண வெங்காயம், தக்காளி பழம், கருவேப்பிலை, வேண்டிய அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே 1 பை 1 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதோட நல்லா க்ளீன் பண்ண சிக்கன் சேர்த்துக்கோங்க. இது கூட நான் ஒரே ஒரு மசாலா தாங்க சேர்க்க போகிறேன். அதுதாங்க மதுரை நர்மதா மசாலா, மதுரை ஸ்பெஷல் மசாலா. இந்த ஒரே ஒரு மசாலா தான் போதும், டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். சிக்கன் குக் ஆகிறதுக்கு வேண்டிய அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சிருங்க. மதுரை நர்மதா மசாலா இவங்க கிட்ட நிறைய இட்லி பொடி வெரைட்டிஸ், கீரை சூப் பொடி வகைகள் அண்ட் எல்லா வகையான மசாலா பொடிகளும், மஞ்சள் பொடி, மிளகாய் பொடிகளும் இருக்கு. நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ அடட் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக ஹோம் மேடாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு செக் பண்ணலாம். பாருங்க, ரொம்ப சூப்பராக கிரேவி நல்ல ஒரு சேர சேர்ந்து வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ஸ்பெஷலான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி